ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் உமன் டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா உமன்ஸ் விஸ் இந்தியா உமன். ஸோ அதுக்கான ஓடிஐ மேட்சஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் அதுக்கான டீப்பானலிஸ் பார்த்துடலாம். 5th December 9 AM நான் கொடுத்துருக்கேன். பட் 9:50 தான் டைமிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் டைமில் டைமை நோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே டைமிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆலன் பார்டரில் தான் மேட்சை நடத்துகிறாங்க. ரீசெண்டாக நடந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் WBBL எல்லாமே ஆலன் பார்டரில் நடந்தது. பிரிஸ்பன் ஹீட்ஸுக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் இந்த கிரவுண்டில் நல்லாவே ஆடி இருக்காங்க ஓரளவுக்கு. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் ஸ்லோ விக்கெட்டு தான் ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் மீடியம் பேசஸ்க்கு அதிகமான ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பேட்டர்ஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஆடுறவங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக இந்த ஒரே லைனில் நம்ம இந்த பிச்சை பார்க்கலாம். இது T20 ஃபார்மேட்டுக்கு. சப்போஸ் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு எதாவது மாற்றுறாங்களா அப்படின்றத நம்ம ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். WBBL மாதிரி பிச் ரிப்போர்ட் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே பிச் ரிப்போர்ட்டுன்றது கிடைக்கும். ஸோ இந்த ஒரு சில மேட்சஸ் நம்ம மூவ் பண்ணி போகலாம். ப்ரோ கபடி ஓனாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நான் பர்சனலாக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். கொடுக்க முடியல, அதுக்கான காரணமும் நான் சொல்லியிருக்கேன். அந்த கடைசி 2 நிமிஷம் டைம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா டைம் அதில் அதை வச்சே மேட்சை நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ப்ளே பண்ணுறதுனால கொடுக்குறது இல்லை. நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு BBL ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த BBL மேட்சஸ் எல்லாமே நம்மளோட 1:45 மதியான டைமிங் தான் இருக்குது. பர்ஃபெக்டான ஒரு டைமிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான மேட்சஸ் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணுவோம். ஓனாக கிராண்ட் லீக்ஸ் எல்லாமே உமன்ஸ் மேட்சஸில் ட்ரை பண்ணுங்கள். க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உமன்ஸ் மேட்சஸில் ரொம்ப டவுனான டீம்ஸ் ஆடுறது கெஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு அயர்லாந்து, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், ஸ்காட்லாண்ட், இந்த மாதிரி டீம்ஸ் உமன்ஸ் மேட்சஸ் ஆடுறப்போ கெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். குவாலிட்டி டீம்ஸ் ஆடுறப்போ ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் ஆஸ்திரேலியா உமன்ஸ் வர்சஸ் இந்தியா உமன். 5th December 9 AM கொடுத்துருக்கேன். பட் 9:50 தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் ஓடிய மேட்சஸ் 20 மேட்ச் நடந்திருக்கு. 9 மேட்சஸ் ஃபஸ்ட் பண்ண டீமும் 11 மேட்சஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜே 220 தான் 210 தான் கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விக்கெட் மோஸ்ட்லி பவுலிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் எடுத்துக்கிறது பெட்ரு. சப்போஸ் ஸ்பின் ட்ராக்காக இருக்கும், பியூர் ஸ்பின் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பாகிஸ்தான் ஜிம்பாப்வே ஆடுற T20 மேட்ச்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின் ட்ராக் தான். அழகாக டிஃப்ரெண்ட் ஸ்பின் பவுல் பண்ணுறப்போ உங்களுக்கு 4 5 விக்கெட்ஸ் ஈஸியாக எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்பின் ட்ராக்குன்னு தெரிஞ்சிச்சு, ட்ரை விக்கெட்டுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்குள்ளே நம்ம மாற்றி கேப்டன் கொடுக்குறது பெட்ரு. ப்ளஸ் WBBL ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஜார்ஜியாவோட தவிர்த்து மீதி எல்லாருமே நியூ பிளேயர்ஸ் தான். உடனே அவங்களுக்கு டெபியூ கொடுக்குறாங்கன்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ், ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்னா எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஹீலி உங்களுக்கு கேப்டன்ஷிப் பண்ணுறப்போ மெக்ராத் பவுல் பண்ண மாட்டாங்க, எல்லிஸ்பெரி பவுல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ மெக்ராத் கேப்டன்ஷிப் பண்ணுறதுனால மெக்ராத் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஆனபலா சதர்லாந்து பவுல் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் எல்லிஸ்பெரியுமே பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். WBBL மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் எல்லிஸ்பெரி பவுல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு விக்கெட்டுமே கிடச்சிருந்துச்சு. ஸோ பியூர் பவுலர் டாஷி ப்ரௌனு, கிம் கிரத்து இவங்கெல்லாம் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லிஸ்பெரி, அதுக்கப்புறமா வேகம், ஆனபலா சதர்லாந்து, அதுக்கப்புறம் சோஃபி மாலினி, இந்த மாதிரி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். யார் அதிகபட்ச ஓவர்ஸ் பவுல் பண்ணான்றதையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது சிம்பிளாக உங்களுக்கு இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கானதை பார்க்கலாம். பட் இது T20 தான். இருந்தாலுமே உங்களுக்கு ஓடிஐலுமே கம்மியான ஸ்கோர் தான். 250 தான் ஹையஸ்ட்டு ஸ்கோர் போகிறதுக்கே வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ இதில் ஹிம்பிள்டன் 3 விக்கெட்டு, ஜெஸ் ஜான்சன் 3 விக்கெட், இங்கே பேர்சன் 3 விக்கெட், ஜெஸ் ஜான்சன் 2 விக்கெட்டு, சமந்தா பேட்ஸ் 1 விக்கெட்டு, இந்த சரி அமலியா கிர் 2 விக்கெட்டு. ஸோ ஓவரால் உங்களுக்கு பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். பேட்டர்ஸ் ஓரளவுக்கு டீசன்ட் ஆடி இருந்தாலும் பால் டு பால் ஆடி இருப்பாங்க. இந்த கிரவுண்டில் நடந்த ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் இந்த டார்லிங்டன் பயங்கரமாக ஹிட் பண்ணாங்க 6 ஆகும் லாஸ்ட்டில். அதில் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிச்சு. மற்றபடி ஒரு 40 பாலுக்கு 50 ரன், 30 பால் 43 ரன், இந்த மாதிரி தான் எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொட்டேட்டிங் பேட்டர்ஸுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஜெனிமா ரோட்ரிக்ஸ், நான் மறுபடியும் இந்த கிரவுண்டை ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, ஆடின மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் இந்த கிரவுண்டில் அவங்க நல்லாவே ஆடிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு மேட்ச்சில் 22 பால் 39 ரன்னு, இங்கே 41 பால் 50 ரன்னு, ஓரளவுக்கு 30 பால் 43 ரன்னு டீசெண்டாக ஆடிருக்காங்க. ரெட்மெயினுமே ரொட்டேட்டிங் பேட்டர் தான், அவங்களும் ஓரளவுக்கு ஹெல்ப் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்தியன் டீம்லேயும் ஆஸ்திரேலியன் டீம்லேயும் ரொட்டேட்டிங் பேட்டர் பார்த்தோம்னா பெத்மோனி நல்லாவே ரொட்டேட் பண்ணுவாங்க. சேம் இந்தியன் டீமில் உங்களுக்கு டாப் ஆர்டரில் சஃபாலி வர்மா கிடையாது, பிரியா புனியா அவங்க தான் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும்.
மேபி ஸ்மிருதி மந்தனா வந்து ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி போகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். அதனால் நம்ம அதையுமே கொஞ்சம் கான்செப்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டான அட்ரஸ் வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்லான் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போகிறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலையும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்தியா உமன் vs ஆஸ்திரேலியா உமன் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச். அதுக்கு முன்னாடி குபேரா ஃபேண்டேஷன் பற்றி தெரியாதவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்புக்குள்ளே போனோடனே உங்களுக்கு கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்து டியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், குவிண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் மெயினானது என்னென்னா டியோன்றது தான். 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணால் போதும். அதுதான் வந்து குபேரா ஃபேண்டசி. கேப்டனே இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளாசிக் நம்ம எப்பயும் போல் பிளேயர்ஸ் வந்து எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டியோன்றது கபடி இந்த மாதிரி மேட்சஸ் ஆடுறப்போ ஷார்ட்டாக ஆடக்கூடிய மேட்ச் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், லாஜிக்கலாக பிக் பண்ணால் போதும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா உமனோட பிளேயிங் 11 பார்க்கலாம். பெத்மோனி லித்ஃபீல்ட் கொடுத்துருக்கேன். ஹீலி இல்லாத காரணத்தினால ஜார்ஜியாவோடு உள்ளே ஆடினாலும் ஆடலாம். இன்னுமே அலனா கிங் இருக்காங்க. அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே ஹையாக தான் இருக்குது. ஸோ யாருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு தான் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. எலிஸ்பெரி, மெக்ராத்து, ஹானபலா சதர்லாந்து, வேகம், அடுத்து ஆஸ்கார்னரு, கிம் கிரத்து, மேகன் ஷூட்டு, சோஃபி மேலனியூ, நெக்ஸ்ட்டு டேஷி ப்ரௌன். இதில் சோஃபி மேலனியும் பேட்டிங் பயங்கரமாக ஆடுவாங்க. WBBLலையுமே தரமான பேட்டிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பாக மாறலாம். ஆன் டைம் லைனப்ன்றது நம்ம முக்கியம். இந்தியா தரப்பில் உங்களுக்கு பிரியா புனியா தான் வந்து உங்களுக்கு சஃபாலி வர்மாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சஃபாலி வர்மாவை தூக்கிட்டு அந்த இடத்துல வேறு பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மிருதி மந்தனா, ஜெனிமா ரோட்ரிஸு, ரிச்சா கோசு, ஹர்மன்பிரீத் கௌர், தீப்தி சர்மா, அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ், ஹேர்லி டோலை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரேனா சிங், மிஸ்ரா, அப்படி இல்லாட்டி சத்துன்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. ஸோ அவங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன் டைமில் பிளேயிங் லோனை பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமானது இங்கே இந்தியன் தரப்பில் யார் ஆட வைக்கிறாங்க, யாருக்கு டெபியூட் தராங்கன்றதையும் பார்க்கணும். இன்னொரு பிளேயர் கூட ரீசெண்ட் டைம்ஸில் டீசெண்டாக ஆடினாங்க கிடைச்ச சான்சஸில். ஸோ அவங்களுக்கு கூட மிடில் ஆர்டர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். பட் ஹேர்லி டோல் வந்திருக்கனால மேபி அவங்கள பயன்படுத்துவாங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தா இந்த சைடுமே எக்ஸ்ட்ரா நிறையா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஹர்மன்பிரீத் கௌர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே உங்களுக்கு பெத்மோனி, லித்ஃபீல்டை தவிர்த்து மீதி எல்லாருமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் தான். டேஷி ப்ரௌன், மேகன் ஷூட்டை தவிர்த்து மீதி எல்லாருமே ஆல்ரவுண்டர் தான். கிம் கிரத்துமே டீசெண்டான பேட்டிங் ஆடுவாங்க. சப்போஸ் டேஷி ப்ரௌனு, மேகன் ஷூட்டு, கிம் கிரத்துன்னு போகாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு வந்தாலே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் நல்ல ஸ்பின் விக்கெட்னு. அப்போ அலனா கிங் வந்துடுவாங்க. அப்போ ஸ்பின்லேயே உங்களுக்கு சோஃபி மேலனியூ, ஆஸ்கார்னர், வேகம், அலனா கிங் 4 பேர் பவுலிங் வந்து பவுல் பண்ணுவாங்க. சேம் இந்த சைடில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர்ஸ்னால் ராதா யாதவ், தீப்தி சர்மா தான். ஸோ காரணம் என்னென்னா தீப்தி சர்மா, ராதா யாதவ் அதிகமான விக்கெட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய டீம்ஸ் கூடயுமே நல்லா ஆடின பிளேயர்ஸ்னால் அவங்க 2 பேரும். அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி பர்சன்டேஜ் வைஸாக அவங்களுக்கு பெத்மோனியை தான் எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரிச்சா கோஸும் பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே உங்களுக்கு விக்கெட் கீப்பிங்லுமே பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 2 பேருமே ஸ்டெம் பீட் கேச்சஸில் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. பேட்டிங்கில் ஒரு 30 ரன் எடுத்தால் கூட மினிமம் 50 பாயிண்ட்ஸுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பேட்டர்ஸ்ன்னு போகிறத விட விக்கெட் கீப்பர்ஸ் போனீங்கன்னா ஓரளவுக்கு விக்கெட் கீப்பிங் பேட்டர்னு போனால் இன்னுமே ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ பெஸ்ட் கேப்டன்சியில் ஆஸ்கார்னர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, ரைட் ஹேண்டர் இருக்காங்கன்னு இல்லை, எப்படினாலும் ஸ்பின் விக்கெட்டில் விக்கெட் எடுப்பாங்க. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு ஆட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சைடில் தீப்தி சர்மா. ஸோ WBBயில் வச்சு தீப்தி சர்மாவை கெஸ் பண்ணிடாதீங்க.
ஆனபலா சதர்லாந்து தீப்தி சர்மாவை யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா பார்ட் டைமாக தான் யூஸ் பண்ணாங்க. 4 ஓவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து பேட்டிங் மேலே ஆட வச்சுருந்தா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே WPBL கொடுத்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த 2 பேர் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான் உங்களுக்கு சோஃபி மேலனியும் போகலாம். இந்த விக்கெட்டுக்கு அவங்க ஒரு பெட்டரான சாய்ஸு. அப்புறம் ஹர்மன்ப்ரீத் கௌர் அவங்களும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும், தேவைப்பட்டால் அவங்களும் பவுல் பண்ணுவாங்க. அதுமாதிரி சேசிங் வரப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்கில் ஸ்வீப் ஷாட்லேயே ரன்ஸுன்றதை எடுப்பாங்க. இல்லை ஸ்விங் விக்கெட்டாக இருக்குது, இனிஷியல் விக்கெட்ஸ் விழுகும் அப்படின்னா நீங்கள் மேஹன் ஷூட்டு ரேணுகா சிங்குக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரேணுகா சிங்குமே டீசெண்டாக ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கு எதிராக எப்போயுமே பவுல் பண்ணியிருக்காங்க, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் மற்ற டபுள் ஆப்ஷன்ஸில் எல்லிஸ் பெரி, மெக்ராத்து, ஆனபலஸ் அதெல்லாம் பெட்டரான சாய்ஸு. சேம் இந்த சைடில் பேட்டிங் மட்டும்தான் ஸ்மித்தி மந்தனா போகிறது இந்த விக்கெட்டுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் ஆஸ் கார்னர், தீப்தி சர்மான்னு போகிறது தான் பெட்ரு. அப்படி இல்லாட்டி பவுலிங்கில் போய்க்கிறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீக்ஸில் ஹை ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் டாசி ப்ரௌனு, அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு அருந்ததி ரெட்டி, இந்த மாதிரி செகண்ட் தேர்டு மீடியம் பேசர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஓவரால் சேஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்ம வந்து போகலாம். இனிஷியலாக பெத்மோனி, லித்ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தீப்தி சர்மா அப்பயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸை வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் ஆஸ் கார்னர் கேப்டன் தீப்தி சர்மா வைஸ் கேப்டன் போனால் கொஞ்சம் சேஃபு. இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் செட் பண்ணுறீங்கன்னா 10-1 காம்பினேஷனில் கூட எடுத்துகிட்டு போங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை எடுத்து இங்கே தீப்தி சர்மா மட்டும் கூட எடுத்துகிட்டு போனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து சம்டைம்ஸில் ஒர்க் ஆகும். ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் மோசம் ஆடி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எப்போயுமே வந்து டாமினேட் பண்ணி தான் ஆடி இருக்காங்க. ஸோ 10-1ன்னு போனாலும் போய் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பேட்டர்ஸ், பியூர் பேட்டர்ஸ் கேப்டன் கொடுத்து பியூர் பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறத விட டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ்னு கேப்டன் போகிறது தான் வந்து இந்த கிரவுண்டில் கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் ஆன் டைமில் உங்களுக்கு ட்ரை விக்கெட்டு, ஸ்பின் விக்கெட்டுன்னு தெரிஞ்சால் யார் யார் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்காங்களோ இருக்க எல்லா ஸ்பின் ஆப்ஷன்ஸுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறது பெட்ரு. ஹேர்லி டோல்மே தேவைப்பட்டால் ஸ்பின் பவுல் பண்ணுவாங்க. ஜெனிமா ரோட்ரிக்ஸுமே ஒரு சீரீஸ் ஃபுல்லாமே ஸ்பின் பவுலிங் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்பின் விக்கெட்டாக இருக்குமான்றது தெரியல. அதே மாதிரி இனிஷியல் ஸ்விங் விக்கெட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இனிஷியலாக பவுல் பண்ணக்கூடிய பேசர்ஸுக்கும் ஹெல்ப் கிடச்சிருக்கு. மேஹன் ஷியூட்டு, கிம் கிரத்து, இந்த சைடில் ரேணுகா சிங், அருந்ததி ரெட்டியில் ரேணுகா சிங்குக்கு நல்ல ஒரு ஸ்விங்குன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஆன் டைம் பிளேயிங் லெவனும் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பெஸ்ட் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக ஆஸ் கார்னர், தீப்தி சர்மா பெட்டரான சாய்ஸ். இல்லை ஒன் சைடாக நீங்கள் போகிறீங்கன்னா சோஃபி மேலனியும், ஆஸ் கார்னர், எல்லிஸ் பெரி அப்படின்னு இவங்க தரப்பில் போகலாம். சேஸ் பண்ணி ஈஸியாக ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்ற லாஜிக் போனீங்கன்னா மேஹன் ஷியூட் கேப்டனாக கொடுத்து பெத்மோனி வைஸ் கேப்டனாக போகலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ப்ளஸ் டாப்லேயுமே ரொட்டேட் பண்ணி ரன்னு தெரிஞ்சால் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர் தான். அதனால் அந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். ஜெனிமா ரோட்ரிக்ஸோட ரெக்கார்டு ஓவரால் எல்லா ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணுறப்ப தான் அவங்க நல்லாவே ஆடிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி அவங்க ஃப்ளாப் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சேசிங்கில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். சேம் ஆஸ்திரேலியா தரப்பில் டீசன்ட் ஃபார்ம், பெத்மோனி, லித்ஃபீல்ட் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எல்லிஸ் பெரி சூப்பரான ஒரு ஃபார்மு. ஆனபலா சதர்லாந்து வேகம் வந்து பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பினாலும் பேட்டிங்லேயுமே நல்லா ஆடி இருந்தாங்க WPBL. ஆஸ் கார்னரும் டீசெண்டான ஃபார்முக்கு திரும்பி இருந்தாங்க. சோஃபி மேலனியும் சரியான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இந்தியா தரப்பில் பெரிய அளவில் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஸ்மித்தி மந்தனா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆனாங்க. மற்ற யாருமே வந்து பெரிய அளவில் மேட்சஸ் ஆடலை. மேபி டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து ஆடிருக்கலாமே தவிர்த்து இப்போ ரீசெண்டாக நடந்த பெரிய மேட்சஸ் எதுவுமே வந்து இவங்க ஆடலை. ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவராக நம்ம டீம்ன்றதை செட் பண்ணுறதும் நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட்டுமே காட்டுறேன், ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ODI ஃபார்மெட்டில் லித்ஃபீல்டு, ஹெட்வுட்டில் நல்லாவே ஆடிருக்காங்க. 86 ரன் ஆவரேஜ் இருக்குது. பட் T20 ஃபார்மெட்டில் ஃப்ளாப் ஆனதை நம்ம பார்த்துருக்கோம். வென்யூலேயுமே 3 மேட்ச்சில் 161. இப்போ ரீசன்ட் ஃபார்மே வந்து நல்லா தான் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சேசிங் வருது, இந்தியா ஒரு 150 அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக அடிக்க போவாங்க. அந்த இனிஷியல் ஸ்விங்லேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக நிறையா ரன்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். GLயில் கூட கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். சேம் பெத்மோனியோட ஸ்டார்ட் பாருங்கள். 57 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 40 ரன் ஆவரேஜ். ப்ளஸ் ரீசன்ட் ஃபார்மும் பயங்கரமாக இருந்திருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுமே இருக்குது, அதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். மெக்ராத்து 53 ஆவரேஜ், ஹெட்டில் 4 விக்கெட்டு, வென்யூவில் ஒரே விக்கெட் தான். பேட்டிங்கில் பெரிய ரெக்கார்டு இல்லை. எல்லிஸ் பெரி 41 ரன் ஆவரேஜ், 32 விக்கெட்டு ஹெட்டில். ஸோ எல்லிஸ் பெரி ஒரு பெட்டரான சாய்ஸு. கண்டிப்பாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வென்யூவில் 22 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆஸ் கார்னர் ஸோ ஹெட்டில் 12 விக்கெட்டு, வென்யூவில் 11 விக்கெட்டு. ஸோ ஓவரால் இவங்க அதுக்கு தான் எல்லாருமே போவாங்க. இனிஷியல் ஸ்விங் இருக்கும் அப்படின்னா ஒரு 2 மீடியம் பேசர் ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லிஸ் பெரி பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்கன்ற கான்செப்டில் கூட போகலாம்.
ஆனபலாஸ் அதெல்லாம் 9 விக்கெட்ஸு, ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்ஸு. நெக்ஸ்ட்டு வேகம் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட்ஸு, வென்யூவில் 10 விக்கெட். சோஃபி மாலினியும் 5 விக்கெட்டு. பெரிய அளவில் ஓடி ஃபார்மேட் ஆடினதில்லை, இப்போ தான் மறுபடியும் கம்பேக் கொடுத்து ஆடுறாங்க. 6 விக்கெட்டுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. மேகன் ஷியூட்டு ஹெட் டு ஹெட்டில் 13 விக்கெட்டு, வென்யூவில் 10 விக்கெட். ஸ்பின் விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓவர்ஸை குறைச்சி ஸ்பின்னர்ஸ் அதிகமாக வீசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாஷி ப்ரௌனோட ஃபார்ம் வந்து ரொம்ப புவராக தான் இருக்குது, பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸே இல்லை. அதுக்கு நம்மளோட யூஸர் கூட சொல்லியிருந்தார், அவங்க வந்து பவுலிங் ஆக்ஷனை மாற்றிருக்காங்க, அதனால் இன்னும் வந்து கிளிக் ஆகலை அப்படின்னு. அது என்னன்னு தெரியல, ஒரே மாதிரி பவுல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வென்யூவில் 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கிம் கிரத்து ஹெட் 2 விக்கெட்டு, வென்யூவில் 3 விக்கெட்டு. இந்தியாவோட ஸ்டார்ட் வந்து பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா 38 ரன்னு ஆவரேஜு. ஸோ யாசிகா பாட்டியா கிடையாது, பிரியா புனியா தான். ஸோ இன்ஜுரி ஆயிடுச்சு. ஹர்மன்பிரீத் கவுர் 41 ரன்ஸ் வந்து ஆவரேஜ். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் வந்து 39 ஸ்டார் பிளேயர் 3 பேருமே நல்ல ரெக்கார்டு தான். இந்த விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்க. ஸோ ஈக்குவல் டீம் போட்டாங்கன்னா இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஜெனிமா ரோட்ரிக்ஸை சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ரிச்சா கோசு 36 ஆவரேஜ் ப்ளஸ் உங்களுக்கு டீசெண்டாக வந்து விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரு. தீப்தி சர்மா 30 ரன் ஆவரேஜ், 12 விக்கெட்டு. ரேணுகா சிங் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட்டில். ஸோ T20 ஃபார்மேட்டில் நிறைய விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காங்க. ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கபடி லீக் கிடைக்கிது, ப்ளஸ் ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு வின்னிங் ஆப்பாக இருக்குது. கிவ்வேவும் தராங்க. உங்களுக்கு GST ஃபுல் அண்ட் ஃப்ரீயாகவும் TDSஐ வந்து போனஸாகவும் கொடுக்குறாங்க. வின்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆஸ் கேண்டர் கேப்டன், தீப்தி சர்மா வைஸ் கேப்டன், எல்லிஸ் பெரி, ஹர்மன்பிரீத் கவுர், வேகம், சோஃபி மாலினியோ, ராதா யாதவ், மேகன் ஷியூட்டு, ஆனபலா சதர்லாந்து, அதுக்கப்புறமா ஸ்மிருதி மந்தனா, நெக்ஸ்ட்டு பெத் மோனி. கேப்டன் வைஸ் கேப்டனாக ஆஸ் கேண்டர், தீப்தி சர்மா. இதில் நீங்கள் எப்படி வேணால் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. பேட்டர்ஸை குறைச்சி பவுலர்ஸ் அதிகமாக எடுங்க. ஆன் டைமில் ஏதாவது ஃப்ளாட் ட்ராக்கு, பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா நம்ம பேட்டர்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டு பியூர் பவுலர்ஸை கூட குறைச்சிக்கலாம். ஸோ ஆஸ் கேப்டன் தீப்தி சர்மா வைஸ் கேப்டனு. ஸோ ஆனபலா சதர்லாந்து வந்து கேப்டன் கொடுக்கலாம். ஸோ ஒரே டீமை தான் கொடுத்துருக்கேன், 2 டீம் எடுத்திருந்தேன், பட் ஒரே டீம் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் இந்த இடத்துல ஜெனிமா ரோட்ரிக்ஸை ஒரு ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள். ரிச்சா கோசுவை பெத் மோனிக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் சோஃபி மாலினியும் ராதா யாதவ்னு கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். கிராண்ட் லீக்கில் 2 சைடுமே ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். ரைட் ஹேண்டர் பேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அதிகமான விக்கெட் கிடைக்குன்ற கான்செப்டில் ராதா யாதவ், சோஃபி மாலினின்ற மாதிரி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இருக்க பிச் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா பவுலர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப்பு. அதில் இனிஷியல் ஸ்விங் ப்ளஸ் மீடியம் பேசர்ஸ், இனிஷியல் ஸ்விங் பண்ணக்கூடிய மீடியம் பேசர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் அதிகமான ஹெல்ப்புன்றது இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம், ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். GL ரொட்டேஷன் பேஸில் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ரவுண்டர்ஸுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.